ஐயோ பாலே ஏறலடா. ஏன் கிராஸா போய் அண்ணா சோடு ஹார்ட்லக் வா. கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? ரன் அடிச்சு கொடுக்குறோம், அவுட் ஆக்கி விட்டுட்டு. பால் ஏறல போல. இந்த பால் இந்த பால் நேரம் ஆடி இருக்கணும். பொறுமையாக தான் சொன்னேன். தேங்க்ஸ் இம்ரான், தேங்க்ஸ் இம்ரான். நல்லா தட்டுங்க. ம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பால் என்ன ஆச்சு, உள்ளே தான் மூவ் ஆச்சு. நான் உள்ளே ஆடாமல் விட்டுட்டேன். வார்ம் அப்பே இல்லாமல் வந்து அதான் பேட்டிங்டா பாய். 4 சூப்பரா. இதான் அவ்வளோதான். எப்படி ஆடுறா எனக்கு போடுறா இல்லடா, அதெல்லாம் வெளில போயிருண்டா. போடுற பவுன்ஸுக்கு இவனுக்கு கை பக்கத்தில் தான் அடப்போடா. பார்த்துக்கலாம். பவுண்டரியா? அடப்பா இல்லடே, 6 இல்லையா? அடப்பா அதெல்லாம் பிரச்சனை. அதில் 6 வரைக்கும் வரட்டும் நான். ஆடா பரவாயில்ல போட்டோம். ஓடு உரணா. அது கல்லில் அடிச்சு என்ன நிற்கிது? என்ன பண்ணுவேன்? லாஸ்ட் மினிட்ல கொடுக்கணும்னு முடிவியா? உரணா அந்த அடிக்கிறேன். நல்லா அதான் அமுக்கி அடிச்சிருக்கேன். கான்ஃபிடென்ட் மச்சான். இப்படி பிடிச்சிக்கடா. அப்படி ஷாட்ரா பாய். வேறு கண்ணே தெரியுது பாரு. இப்போ வெயிட்ரா போல போனா ஓகால். உன் கால் தான், அதான் சொன்னேன். பிளேடா பாய், சென்சிபிள்ரா. சரி, இது நல்ல ஷாட்டு. ஆனால் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், அக்ராஸ் வராத. ரன்ஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். சூப்பர்ரா. வெயிட்ரா அது ரொம்ப சுத்திட்டேன், அதனால 2 ரன் ஓட முடியல. ஷாட்ரா டே,
அவ்வளோதான், அதே ஸ்ட்ரைட் அடி. ஆள் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. தான் இருக்கும். இங்கே பாரு, இறங்க வேணாம், நல்ல கீப்பர் தான். ஓகேவா, நின்று இருந்தே அடி, இது போதும். இறங்கி அடிக்கிறதுலாம் 15-10. பிளேயரா பாய், போடுறா சென்சிபிள். இல்லை கீழே தான் சூப்பராக ஆடுற. இப்படி ஆடு. 2 4 வந்துருச்சு. ஓகேவா, ஒரு ஓவருக்கு 2 4 இந்த மாதிரி வந்தால் போதும். ஓகே, அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது ஒயிட் பால் நல்லா போகும்டா, மீட் பண்ண போ. பவுண்டரியா இல்லையா? அது வெளில போட்டால் மட்டும் தான் ஆடுவேன். இது பாரு, இது போட்டால் அது நல்லா லெக்ஸ்மன் ஆகுது அவருக்கு. ஓகேவா, அதனால தான் அது ஆடவே இல்லை. நீ விளையாடிக்கலாம். விஜய் போயின்னு இருக்கு. ஏடு சரியா, ஒழுங்காடி. வா ஓ, நல்லா ஆடிட்டு இருக்கோம் மச்சி. என்ன பரவ நினச்சேன். நல்ல ஸ்கோரு. புஷ்பாக்கும் குருக்கும் கிஷோர் நல்லா இல்ல கை கொடு. யாரு கட்சியில என்ன விளையாடுனாலும் மேல ரன் தான். அந்த 20 ரன் கூட நான் கூட நீங்க 80ல இருந்தீங்கன்னா அவுட் ஆயிட்டுலாம் வந்திருப்பேன். மேல ஸ்கோர் ரன்னுக்கு தெரிஞ்சாதான் ஆட முடியும். இந்த மேட்ச் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து ஆல் அவுட் ஆகாம கொஞ்சம் நின்று ஏதோ முடிச்சுட்டு வந்திருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ஜெயிக்கணும், எப்படியாச்சும் ஜெயிச்சாதான் டோர்னமெண்ட் அப்படியே போயிட முடியும். என்ன சரிங்களா? எங்கேயோ போயிச்சா? ஐயோ பால் வந்து கால ஐயோ இதெல்லாம் ஈஸி. தப்பான பால் போடாதீங்கண்ணா, ரொம்ப வெளியண்ணா. அண்ணா அண்ணா போயிடுண்ணா. ஐயோ போலீங்கண்ணா, கேட்ச் அண்ணா, ரெடியா இருந்தா கேட்சுண்ணா.
பால்ட்டானா அண்ணா பிடிக்கலண்ணா. கேட்ச் என்ன கேட்ச்ண்ணா. அண்ணா பாலை ஏத்தாதீங்கண்ணா. அண்ணா லூஸ் பால்ண்ணா. ஐயோ பால்ட்டானா. ஐயோ டபுள் மைல விளாடுறீங்கண்ணா. பாலை ஏத்துறீங்கண்ணா. ஏத்தாதீங்கண்ணா பாலை ஏத்தாதீங்கண்ணா. வெளியே கேட்ச். போலிங்க நல்ல பண்ணலாம். பால் இன்சிங் சூப்பரா ஆச்சு. 60 ரன் விக்கெட் 2 வீடு வந்தா நம்ம ஏய் ஃபீலியோ டேய் பாய் கமாண்ட் ஏத்துறடா. அவுட் ஆமாமா அவுட். எக்ஸலென்ட் டேய் சூப்பர் ஸ்டாப் டேய். நைஸ் வெரி நைஸ். சூப்பர் சரியான த்ரோடா. ஸ்டாப் ரெடி. கிஷோர் அண்ணா வேஸ்ட் பால்ல எதுன்னு அட்டாக் போறா. bowling பாய் னா கம் ஆன் னா வேஸ்ட் னா. டிப் பிளே அவுட். நீ பாட்டு போட்டு போடியே போயிட்டு இருக்க. ஏய் நீ என்ன ஸ்டம்பிங் பண்ற கேட்ச் புடிச்ச? அது பழதோசம். சரி. கேட்ச். கம் ஆன் அண்ணா நல்ல கேட்ச்னா. ஐயோ அண்ணா கேட்ச்னா. ரெடியா